எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை பாய்ஸ் வந்துட்டோம். ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா, சிஎஸ்கே அன்ஃபார்ச்சுனேட்லி ருத்துராஜ் கெய்க்வாட் ரூல்ட் அவுட் டியூ டு ஃப்ராக்சர். என்ன ஃப்ராக்சர்னா, அன்றைக்கி அந்த துஷார் தேஷ்பாண்டே போட்ட அந்த பால் ராஜஸ்தான் மேட்ச்சில் அது வந்து அவங்க எக்ஸ்ரேல பார்த்துட்டு அதுக்கப்புறம் எம்ஆர்ஐயில் தான் ஹேர்லைன் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லிட்டு he has been ruled out of the tournament. He will be unfortunately heading to NCA for further rehab and recovery. அதை அதை ஒட்டி அன்ஃபார்ச்சுனேட்லி ஹீஸ் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். அது ஒரு பக்கம் இருந்தாலும் மகேந்திர சிங் தோனி த அன்கேப்டு விக்கெட் கீப்பர் வில் பி லீடிங் த டீம் ஃப்ரம் நவ் ஆன் இன்டு த சீசன். ஸோ இன்னைக்கு வந்து மட்டு லாக்கூல் முதலாளி எல்லாரும் வந்திருக்காங்க. சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் அட் சேப்பாக் இந்த மேட்ச்சு. ஸோ தோனி வில் பி லீடிங் த டீம். ஸோ தோனி லீட் பண்ணுறதுனால சேஞ்சஸ் நிறையா இருக்கும். எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, கம்மிங் ஆஃப் லாஸஸ், ஜெயிக்கல, தொடர்ந்து தோத்துட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சது. ஸோ டீம் கண்டிப்பாக ஒரு ஷார்ட் டைம் தான் இருக்குது, இருந்தாலும் டர்ன் அரவுண்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ இந்த சுச்சுவேஷனில் சம்படி லைக் ராகுல் திரிபாதி வில் கம் இன் இம்மீடியட்லி ஃபார் டுமாரோஸ் மேட்ச் அப்படின்னு நாங்கள் கெஸ் பண்ணுறோம். ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் கண்டிப்பாக பார்ப்பாங்க. இந்தியன் அவைலபிள் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்னால் மயங்க் அகர்வால், பிருத்வி ஷான் எல்லாருக்கும் நமக்கு தெரியும். கப்புள் ஆஃப் பிளேயர்ஸ் ட்ரையல்ஸ் வேறு பார்த்துட்டு போனாங்க லாஸ்ட் வீக். நம்ம அதையும் இது பண்ணியிருந்தோம் நம்மளோட ட்விட்டர் ஹேண்டில். பட் தென் அவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ரீப்ளேஸ்மெண்ட்ஸும் நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதையும் வில் டிஸ்கஸ் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் த ஷோ. நிறைய ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் அவங்க அந்த கால் எடுக்கணும் இனிமேல் தான். ஸோ நாளைக்கு அதுக்குள்ளே ஷார்ட் டைமில் மேட்சும் வந்துருச்சு. ஸோ வில் சி ஹவு இட் கோஸ். மட்டும் என்ன சேஞ்சஸ்லாம் இருக்கும் ரெண்டு டீம்லையும் சொல்லுங்கள். ஃப்ளெமிங் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ரீப்ளேஸ்மெண்ட் வில் இனிஷியலி இதில் உள்ளேயே பார்ப்போம். தேர் ஆர் கப்புள் ஆஃப் பிளேயர்ஸ் ஹூ ஹவ் பீன் வித் த டீம் ஃபார் லாங் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த லாங் டைம்னா யாருன்னா ஐ திங்க் ஷேக் ரஷீதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வேற யாரும் எல்லாரும் மற்ற பேட்ஸ்மேன்லாம் டொமஸ்டிக் பேட்ஸ்மேன்லாம் இப்போ தான் வந்திருக்காங்க. ஆண்ட்ரே சித்தார்த், வன்ஷ் பேடிலாம். லாங் டேர்ம்னா ஐ திங்க் இவர் தான் ஷேக் ரஷீத் தான் சான்ஸ் கொடுப்பாங்க. பட் ஐ திங்க் இமீடியட்டாக வந்து இதுனா ஐ திங்க் ராகுல் திரிபாதி தான் வருவார்னு நினைக்கிறேன். மேபி தீபக் ஹூடா கொடுக்கலாம், அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர். மேபி இன்னொரு சேஞ்ச் வந்து முகேஷ் சௌத்ரி ஃபார் அன்ஷுல் கம்போஜும் இருக்கலாம். மற்றபடி ருத்துராஜ் போனது வந்து பெரிய பேட்டிங் வீக்னஸ் தான். ஸோ அதனால ஓப்பனிங் இது மாற்ற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேபி திரிபாதி ஓப்பனிங் இறங்கி ரச்சின் ஒன் டவுன் வரலாம். பட் ஐ திங்க் கான்வே அண்ட் ரச்சின் வில் போத் பிளே. கேகேஆரில் ஒரே சேஞ்ச் வந்து அந்த இது மொயின் அலி வில் பி பேக் ஃபார் ஸ்பென்சர் ஜான்சன். மற்றபடி எதுவும் சேஞ்சஸ் இருக்காது. ஷுவரா மொயின் அலி தானா? அலிபாய் வலிமை அப்டேட்லாம் கேட்டிங்களே இதே கிரவுண்டில் வச்சு. அதே அலிபாய் தான். சென்னை என்னோட ஹோம் தான் சொல்லியிருக்காரு. அதனால அவர் தான் மோஸ்ட்லி ஸ்பென்சர் ஜான்சன் வருவாரு. பிச்சுக்கு ஏத்தாப்புல ப்ராபபிலி மொயின் அலி தான் வருவாருன்னு நினைக்கிறேன். ஓகே, இவர் வந்து பழைய பராசக்தி எக்ஸ்பிரஸ் நினைப்பா அவருக்கு. பராசக்தி எக்ஸ்பிரஸ் அவர் தாகிர்ல, அவர் என்ன பழைய பராசக்தி எக்ஸ்பிரஸ் தான் நினைப்பான்னு கேட்டேன். பராசக்தி எக்ஸ்பிரஸ் சைன் பண்ணி போறாங்க ரீப்ளேஸ்மெண்டா. வெயிட்டா எட்ரா வண்டியை போடுறா விசில். ஏற்கனவே ஆக்சுவலா என்ன கேட்டீங்கன்னா, பராசக்தி எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு சென்னைக்கு வந்து ஒரு வெரி குட் ஆட் ஆன் யூஸ் டு பி. இப்ப எப்படின்னு எடுத்துலாங்கிறீங்க இப்ப பராசக்தி எக்ஸ்பிரஸ். அவர் இன்னும் ஆடிட்டு இருக்காரு சிபிஎல். ஆமா, சிபிஎல்ல கேப்டன் அவரு கயானா மைசன் வாரியர்ஸ்க்கு. வேற என்ன சேஞ்ச் இருக்கும் வெற்றி? வேற சேஞ்ச் வந்து கேகேஆர் பொறுத்த வரைக்கும் இது ஒண்ணுதான் சேஞ்ச். மற்றபடி வேற சேஞ்ச் எதுவும் இருக்கிறதுக்கு எதிர்பார்க்கல. இது சென்னை பொறுத்த வரைக்கும் சொன்ன மாதிரி ஷேக் ரஷீத் தான் மோஸ்ட் லைக்லி கொண்டு வந்தா நல்லதா இருக்கும். இவங்க திருப்பி பழைய டெம்ப்ளேட் நான் வந்து தெரிஞ்ச பேருக்கு போறேன், திருப்பாத்திக்கு போறேன்றதை விட ஷேக் ரஷீதுக்காக ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா இப்போ திருப்பி ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் ஆகல, அதுக்கப்புறம் திருப்பி ஷேக் ரஷீத் கொடுக்குறப்ப ஐ திங்க் இட் வில் பி டூ லேட். ஓகே, பட் இதெல்லாம் ஆடுவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சாம் கரன் ஆல்சோ மைட் பிளே. இந்த மேட்ச்ல வந்து ரச்சின் ரவீந்திரா ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரு, நல்லா ஆடி இருக்காரு. தட்ஸ் ஆல் ஃபைன். மே நாட் பி டுமாரோஸ் மேட்ச் ஆல்சோ. பட் சின்ஸ் தோனி இஸ் அட் இது we all know how much Dhoni prefers Sam Curran, so maybe tomorrow or at like immediate future Sam Curran also should play a part அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த டீம்ல. ஸோ பாசிபிளி இன் பிளேஸ் ஆஃப் ரச்சின் ஆர் சம் அதர் இது. ஸோ இதுவும் எப்படி அதுன்னு பார்ப்போம். ஷேக் ரஷீத் அவர் மீன் பண்ணிட்டு இருக்கலாம் ஃபிளமிங்க, பட் அவரும் இமீடியட்டா வருவார்னு எனக்கு தோணலை. வந்து உடனே வருவாருன்னு தெரியல. பட் அதான் உள்ளுக்குள்ளே பார்ப்போம்னு சொல்லியிருக்காங்க. பட் ஐ திங்க் கோ வித் திரிபாதி தான் நினைக்கிறேன். அவர் இன்னொன்னு சொல்லியிருக்காரு, ஃபியூச்சர் டுவர்ட்ஸ் த ஃபியூச்சர் வில் see the replacements from outside அப்படின்னு இருக்காரு. ஐ திங்க் பத்ரான எடுத்த மாதிரி வேற யாராவது ஃபாரின் பிளேயர் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன் லேட்டா. இன்னொன்னு
கேப்டன் ஆனாருன்னா ம். அதுக்கப்புறம் அடுத்த 9 மேட்சுக்கும் அதே டீம் தான். அது சேஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் அதுக்கப்புறம். ம். ஸோ அதான் ஃபாரின் பார்க்கலாம். பிளேயர்ஸ் ஸோ சொன்னீங்களே மேட்ச். ம். வேற என்னென்ன நீங்க பிளேயர்ஸ்லாம் ஃபாரின் பிளேயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஃபாரின் பிளேயர் ரீப்ளேஸ் பண்ணா நம்ம ஆளுங்க கடைசியாக பேஸ்டோ போயிட போகிறாங்க. ஏன்னா இந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் டெக்ஸஸ் ஆல்ரெடி அச்சு ஃபினிஷ்ட் பிளேயர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இல்லை 30 சூப்பர் பிளஸ். சூப்பர் கிங்ஸ்க்கு விளாண்டாரு, பூமர் மிடில் ஆர்டரில். எலிஜிபிள் பூமர் சத்யனா ஃபார் நான் டிராப் சிஎஸ்கே. பண்ணிட்டு அவர் தான் விளாண்டாங்க ஜேஎஸ்கே. அதான் அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வந்துட போறாங்கன்னு தான் வருது. பட் டெவால் பிரேவிஸ்கூரும் கொஞ்சம் ஸ்பின் ஹிட்டரு, மிடில் ஆர்டர் விளாடுவார். அவர் ஒரு ஆப்ஷனு. வேற ஃபாரின் பிளேயர் அவங்க கடைசியாக நம்ம ஆளுங்க டேரில் மிச்சலுக்கு போயிட போறாங்க. நியூசிலாண்டர், மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். நியூசிலாண்டர் முக்கியம். எந்த கண்ட்ரின்றதை விட நியூசிலாண்டரா இருக்க தான் முக்கியம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கோட்டா இருக்கு. ஏற்கனவே தான் அந்த கோட்டையில் நிறைய பேர் இருக்காங்களே. கான்வே, ஓகே. ரச்சின் எல்லாம் இருக்காங்க. இருந்தாலும் இது ஒரு ஸ்பெஷல் கோட்டால வந்துருவாருங்கிறீங்க. ஸோ வேற என்ன நாளைக்கு இம்பார்ட்டன்ட் மேட்சப்ஸ் என்னென்ன சொல்லுங்க நாளைக்கு சரி, மேட்ச். அண்ணாவை பத்தி சொல்லுங்க. அண்ணா வந்து அதான் அண்ணா தான் இம்பார்ட்டன்ட் மேட்சப்னு வந்தப்போ. ஏன்னா அண்ணா வந்து ஆல்ரெடி இஸ் நாட் ஹேவிங் அ குட் டோர்னமெண்ட், பிலோ பார் ஃபார் ஹிஸ் ஸ்டாண்டர்ட்ஸு. திருப்பியும் வந்து அவர் தேவையில்லாமல் இட் வாஸ் நாட் குட் ஃபார் ஹிம். இந்த ஆர்சிபி ஃபேன், சிஎஸ்கே ஃபேன்லாம் வந்து இட் வாஸ் நாட் டு பி டிசைடு. கேம்னு வந்துட்டப்போ அந்த டைமில் அவரும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்க தேவையில்லை, ஃபேன்ஸை பற்றியும் அப்படி பேசினதுக்கு தேவையில்லை அட் திஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ அதுவும் ஃபேஸிங் லாட் ஆஃப் பேக்லாஷ் ஃபார் தட் இன் சோஷியல் மீடியா. பட் தென் ஹீஸ் அ சாம்பியன் ப்ரூவன் பர்ஃபார்மர் இந்த பாஸ்ட். அதுலேயும் நோபடி கேன் டினை தட். நாளைக்கு வந்து இட்ஸ் லிட்மஸ் டெஸ்ட் ஃபார் ஹிம். என்ன கேட்டால் என்ன வேணாலும் சொல்லலாம், எட் அனதர் மேட்ச் சச் அன் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அதெல்லாம். பட் தென் இவ்வளோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, இந்த ஒரு கிரிட்டிக்கல் டைம் யுவர் கேப்டன் இஸ் கான் அண்ட் யுவர் டீம் வந்து ஒரு மாதிரி கண்டினியூஸ் ஸ்ட்ரெச் ஆஃப் லாசஸ்ல இருக்கு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எவ்ரிபடி வில் லுக் அப் டு சீனியர் பிளேயர்ஸ் டு கைட் த டீம். அப்போது இவங்க தான் கோர் அப்படின்னா சீனியர் பிளேயர்ஸ் ஷுட் ஸ்டெப் அப் அண்ட் பர்ஃபார்ம். அப்போ தான் வந்து அந்த வேல்யூ, நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், ஒரு லெஜெண்ட் அப்படின்லாம் இருந்தால் அந்த வேல்யூ நாளைக்கு காட்டணும். எஸ்பெஷலி அவங்களுடைய ஹோமு, அந்த 4 லெஃப்ட் ஹேண்டர் வரிசையாக நரைன், டீகாக்கு, இந்த வெங்கடேஷ் ஐயர், ரிங்குன்னு வரும்போது அவருக்கு மேட்சப்ஸ் எல்லாமே பாய்ஸ்ட் இன் ஃபேவர் ஆஃப் ஹிம். ஸோ ஹீ ஷுட் ஹார்வெஸ்ட். நாளைக்கு போய் அவர் தான் நாளைக்கு அறுவடை பண்ணணும் விக்கெட்டை. அப்ப நாளைக்கு வந்து அவர் வந்து முதல்வன் புகழேந்தி அவரு. ஆமா, சிஎஸ்கே இதை வந்து தூக்கி நிறுத்தணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டா அண்ணா நாளைக்கு தூக்கி நிறுத்தினாதான் உண்டு. ஸோ இட்ஸ் அ குட் இது ஃபார் ஹிம் டு அகெயின் ஷட் டவுன் இஸ் கிரிட்டிக்ஸ் அண்ட் ப்ரூவ் த பிளேயர் ஹீஸ். அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு. பட் நந்தலெஸ் நாளைக்கு அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாலுமே சர்டன் திங்ஸ் அன்கால் ஃபார், அன்ஃபார்ச்சுனேட்லி திங்ஸ் நாட் கோயிங் இஸ் வே. நாளைக்குலேருந்து டர்ன் அரவுண்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். வேற ஏதாவது என்னோட மேட்சப் டு லுக் ஃபார்வர்ட் வந்து அண்ணா வர்சஸ் த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆஃப் கேகேஆர். நீங்க சொல்லுங்க உங்களுடைய மேட்சப்ஸ் டு லுக் ஃபார்வர்ட் டு. கேகேஆர் ஸ்பின்னர்ஸ் அண்ட் சென்னை மிடில் ஆர்டர். வருண் சக்கரவர்த்திக்கும் தலைக்கும் முன்னாடியே வாய்க்கா தகராறு இருக்கு. அவர் எல்லா தடையும் விக்கெட் எடுத்திருக்காரு. நரேனுடையும் பெரிய ரெக்கார்ட் கிடையாது. ஹஸ் காட் a very poor strike rate. ஸோ திருப்பி கேப்டன்ஷிப் எடுத்துட்டு நாளைக்கு அது ஒரு தலை பேட்டிங் வர அளவுக்கு வந்தா அது கொஞ்சம் கஷ்டம்தான். தலை பேட்டிங் தான் வருதே எல்லா மேட்சும் வர வேண்டியது போகுது. அதான் நரேனோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஐ திங்க் 52ன்னு நினைக்கிறேன். ஆமா, அகைன்ஸ்ட் நரேனோட ஸ்ட்ரைக் ரேட் இந்த 50க்கு அப்புறம் வருமே அந்த 52வா? ஆமா, அதுவும் வந்து 51க்கு அப்புறம் வர 52. அதுவும் வந்து 100 பால் என்ன பிடிச்சிருக்காங்க. கணக்கு கொஞ்சம் வீக். சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு இருந்தீங்க. இல்ல அதான் தோனி வந்து அவங்க வருண் சக்கரவர்த்தி நரேன்லாம் ஃபேஸ் பண்ணாருன்னா நம்ம வந்து தோத்துட்டோம்னு அர்த்தம். எப்படியும் நாளைக்கு ஃபேஸ் பண்ண தாண்டா போறாரு. ஏன்டா அதுக்கு முன்னாடி இவங்க ஓவரை யூஸ் பண்ண வைக்கணும்ன்ற. இவங்க என்ன நியூ பால் வந்து எப்படியும் இப்போ ஸ்பென்சர் ஜான்சன் நல்லா இல்லைன்னா அவங்க மொயின் அலி நிறைய போடுவாங்க, ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னு. ஸோ அதான் இவங்களே வந்து மற்றவங்க ஃபேஸ் பண்ணணும். தூபே இவங்க எல்லாம் ஃபேஸ் பண்ணி கொஞ்சம் அடிக்கணும். அதிகமா இருக்கான்றது they depend on Aurora. Aurora has done well with left handers. அதனால they will depend on அரோரா வந்து அரோகராங்கிறீங்க. பட் என்னதான் இருந்தாலும் நியூசிலாந்து பிளேயர்ஸ் கான்வே, திரிபாதிலாம் கொஞ்சம் ஸ்விங் இன்னும் அவ்வளோ ஒன்றும் வீக்காக விளாட மாட்டாங்க. எஸ் லெஃப்ட் ஹேண்டரோட நல்லா போட்டிருக்காரு ஸ்விங்னால. பட் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் தே வில் பி யூஸ் டு பிளேயிங் தட்.
மேபி கொஞ்சம் மிஸ் பண்ணலாம், அவுட் ஆக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம். ஸோ நம்ம போன தடவை மாதிரி கொஞ்சம் பவர் பிளே மட்டும் கொஞ்சம் நம்ம ஈஸியாக கன்சர்வேட்டிவாக விளாடணும். ஏன்னா அதுக்கப்புறம் ஸ்பின்னை வந்து அட்டாக் பண்ணணும்னா கன்சர்வேட்டிவாக ஓரளவுக்கு விக்கெட்ஸ் இருந்தால் தான். அதுவும் தோனி வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் மற்றவங்க ப்ளே பண்ணணும். இப்போ ஜாகர்பி டீச்சர் வந்து சிவிக்ஸும் டீச் பண்ணுவார், கன்சர்வேட்டிவ். டீச்சர் தான். தோனி ஆனால் நம்பர் 5 ஆடலாம் பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு அஸ்வினுக்கு சொன்னதே தான், சீனியர் பிளேயர் ஷுட் ஸ்டாண்ட் அப். இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஐ திங்க் ஹி ஹஸ் ஸ்டுட் அப் மெனி டைம்ஸ். இதுக்கப்புறம் அவர் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, பட் தென் ஹீ ஷுட் பிளே நம்பர் 5 நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இன்னும் ஒரு 3 பேருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஹோம் கம்மிங். ரஹானே கேப்டனாக திரும்பி வர்றாரு இதே சென்னை சேப்பாக்குக்கு. மொயின் அலி ஏற்கனவே சொன்னோம், வலிமை அப்டேட்லாம் கேட்டிருக்காங்க இங்கே, அவரும் ஹோம் தான். டுவைன் பிராவோ அவர் வந்து இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹோம் பிளேயர் ஆகிட்டார். இங்கே சிஎஸ்கே பிளேயராக இருந்த ஒரு பல வருஷங்கள் இருந்து சென்னைக்காரராகவே ஆயிட்டார் அவர். அவர் எவ்வளோ சென்னைக்காரர் ஆகிட்டாங்கன்னா கேகேஆர்காரங்களாம் ஒரு மேட்ச் தோத்தாலும் அவரை தான் திட்டுறாங்க, கழுவி ஊற்றுறாங்க. ஆமாம், வந்தவொடனே இன்னைக்கு நம்ம பிளேயர்ஸோட ஃபுட்பால் ஆடிட்டு இருந்திருக்காரு அவர் வார்ம் அப்ஸில் ப்ராக்டிஸ் அப்போ. அதான் இங்கே 2-3 படம்லாம் நடிச்சிருக்காருல்ல. ஆமாம், லுங்கிலாம் கட்டிட்டு வீடியோலாம் போட்டு நிறையா சம்பவம் பண்ணிட்டு திருப்பி வந்திருக்காங்க. ஸோ நிறைய தே மைட் ஹாவ் அவர் வந்து எண்ட் ஆஃப் த டே தேர் ஆல் ப்ரொஃபஷனல். ஸோ டாக்டிக்கலி நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ வில் சி ஹவு தட் கோஸ் ஆல்சோ. மட்டும் நீ என்ன நினைக்கிறேன் இம்பார்ட்டன்ட் மேட்ச் அப் நாளைக்கு டு வாட்ச்? மேட்சப் வந்து பார்த்தா நம்ம பவர் பிளே, அவங்க பவர் பிளே வந்து நம்ம இது பண்ணணும். நம்ம பேட்டிங் பவர் பிளேல கன்சர்வேட்டிவாக விக்கெட்ஸ் விடாமல் பண்ணாதான் ஸ்பின்னர்ஸ் வந்து மெயினாக தான் வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் தான். அவங்கள வந்து எவ்வளோ நம்ம விக்கெட் விடாமல் ஆடுறோமோ அதுக்கப்புறம் கொஞ்சம் அட்டாக் பண்ணணும் மிடில் ஓவர்ஸ். அதுக்கு வந்து நம்ம பவர் பிளே வந்து போன தடவை மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 45 to 60 ரன்ஸ் ஆர் நோ லாஸ் அந்த மாதிரி இருந்தால் தான் பெட்டர். ஓகே, திருப்பியும் நான் அதான் சொல்கிறேன். அண்ணா வந்து எக்ஸ்கியூஸ் நிறைய பேர் சொல்லலாம், பவர் பிளேல போடுறாரு, மிடில் ஓவர்ஸ் நல்லா போடுறாரு பவர் பிளேலன்னு சொல்லி. அதெல்லாம் பார்க்கக்கூடாது. 2 லெஃப்ட் ஹேண்டர்னா அவர் போட்டு எடுக்கணும் சேப்பாக்கில். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எடுத்தோன்னே ஈவன் இஃப் இட் இஸ் பவர் பிளே. ஸோ அதுக்கு தே ஷுட் பி ரெடி. சிஎஸ்கே லா ஆஃப் ஆவரேஜஸ் ஷுட் கேட்ச் அப். நாளைக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணணும்னு நான் போன தடவை சொன்னேன். நாளைக்கும் பண்ணினாலும் நல்லது தான், அதில் தப்பு இல்லை. இந்த இவ்வளோ சேஞ்சஸ் இவ்வளோ இருக்கிறனால இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு ஹேவ் ரன்ஸ் ஆன் த போர்டு. அது நாளைக்கு நடக்குதான்னு பார்க்கலாம். இன்கேஸ் தே பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் தே ஃபார் அ சேஞ்ச் தே கேன் போஸ்ட் 180+ அண்ட் புட் ப்ரெஷர் ஆன் தி அப்போசிஷன். அண்ட் தோனி கேப்டன்னா ஒரு 100 இதே கிரவுண்டில் 140 அடித்து 3 ஸ்பின்னரை வச்சு சம்பவம் பண்ணவர் தான் இந்த தோனி. ஸோ நாளைக்கு வந்து இதே கண்டிஷன்ஸில் நாளைக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு 160 அடிச்சிட்டாங்கன்னா தே ஹேவ் சம்படி ஹூ கேன் ஃபினிஷ் ஆஃப் பீப்புள் வித் த ஸ்பின்னர்ஸ். ஸோ அதனால் அது வந்து இட் வில் பி கண்டிப்பாக தோனி as a captain is a blessing. நாளைக்கு வந்து லெட்ஸ் see if they can bat first and put runs on the board. சேசிங்னால ஐ திங்க் இவ்வளோ நாள் பண்ணதோட தே வில் ஹவ் டு ஸ்டெப் அப். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. நாளைக்கு யார் ஜெயிப்பான்னு சொல்லுங்கள், அப்புறம் அப்படியே ஃபேண்டசிக்கு போகலாம். இது வரைக்கும் சிஎஸ்கேன்னு சொல்லி ஜெயிக்கல, அதனால கேகேஆர் சொல்கிறேன். லாகோல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கேகேஆர்னே சொல்கிறீங்க, அதனால கேகேஆர் சொல்கிறீங்களா? கேகேஆர் தான். ஓகே, முதலாளி தோனி கேப்டன்ஷிப் திருப்பி வரனால சென்னை எதிர்பார்க்குறேன். ஓகே, அதே காரணத்துக்காக தான் நானும் சொல்கிறேன், தோனியோடைய ரிட்டர்ன். அதனால கண்டிப்பாக அந்த மீம்லாம் போடுறாங்க லாகுல், பார்த்தீங்களா? வயலன்ஸ் கேஜிஎஃப் மீம்லாம் போடுறாங்க. அதை கேப்டன்சின்னு போட்டு ஐ அவாய்ட் பட் கேப்டன்சி லைக்ஸ் மீ அப்படின்லாம் போடுறாங்க. ஸோ தலைவர் கேப்டனாக வந்துட்டார், அதனால ஒரு சின்ன சான்ஸ் இருக்குது டு டர்ன் அரவுண்ட் திங்ஸ். இட் வில் பி a குட் ஸ்டார்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ லெட் மீ சே சென்னை சூப்பர் கிங்ஸு. ஃபேண்டசி எடுக்கலாமா லாகுல்? நரைன், ரசல். ஓகே, ரசல் நாளைக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்கன்னா ப்ரமோட் பண்ணாங்க அப்படின்னா இவங்களும் 100 போடுவாங்க. ஸோ அதுதான் இவங்க பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் அனதர் மேட்ச் அப் டு லுக் ஃபார்வர்ட் டு. இதே சேப்பாக்கில் இந்த பெரிய பெரிய பில்லர்லாம் இருந்த காலத்தில் டம்முன்னு அந்த பில்லர்லாம் தூக்கி அடித்து பார்த்துருக்கோம் ரசலை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வி மே நாட் பீன் த பெஸ்ட் ஆஃப் ஃபார்ம்ஸ் நோ. பட் திருப்பவும் இஃப் தே ட்ரை டு டூ சம்திங் லைக் தட் சென்ட் ரசல் அப் தி ஆர்டர், சிஎஸ்கே ஷுட் பிளான் 100 அகேன்ஸ்ட் ஹிம். ஸோ பார்க்கலாம். வெற்றி, உன்னோட ஃபேண்டசி பிக்ஸு? அதே 100 வருண் சக்கரவர்த்தி. ஓகே, அதே 100ன்னு 2 வாட்டி சொல்றீங்களே, அப்ப இது 200 ஆகாதா? இல்ல, அவர் நிறைய தடவை 100 சொல்லிட்டாரு, அப்ப 400 கூட ஆகலாம். ரச்சின் ரவீந்திரா, ஹர்ஷித் ராணா. ஓகே, ஹர்ஷித் ராணா நான் விக்கெட் டேக்கிங் பவுலர், நான் எடுக்கலான்னு நினச்சேன். சரி பரவாயில்ல விடுங்க. சரி ஒரு தடவை நான் எடுத்துக்கிறேன். தலை நாளைக்கு முன்னாடி வந்தாருன்னா நல்லது, கேட்ச் ரன் அவுட்லாம் பண்ணுறாரு, தலையை எடுக்கிறேன் நான். அதுக்கப்புறம் வைபவ் ரோரா வெற்றி சொன்ன மாதிரி நல்ல நியூ பால் ஸ்பெல்ஸ் போட்டிருக்காரு.
ஸோ வைபவ் அரோரா இஸ் ஆல்சோ குட் பிக். ராகுல் இன்னொன்று சொல்லுங்க. ரஹானே. ஓகே. கலீல் அஹ்மத். நட்டு கான்வே. ஓகே. ஸோ நான் வந்து கடைசி பிக் ராகுல் திரிபாதி 2.0. அவர் வந்து அன்னைக்கு வந்து ஜஸ்ட் அபவுட் ஸ்டார்டட் கெட்டிங் இன்டு தி டச். இந்த ஆர்ச்சரை வந்து லைனுக்குள்ளே வந்து பின்னாடி அடிச்சிட்டு இருந்தார். கொஞ்சம் அதாவது மே நாட் பி அட் இஸ் பெஸ்ட், பட் தென் கொஞ்சம் ஸ்டார்டட் டு கெட் இன் டு ரிதம் மாதிரி இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி வாஸ் ட்ராப்டு. அதுக்கப்புறம் அவர் அந்த பேட்டிங் ஸ்டாண்ட்ஸ் அதெல்லாம் வச்சு ரொம்ப மீமெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இஸ் கெட்டிங் லைக்லி டு கெட் அ சான்ஸ் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சா ஐ திங்க் ஹி ஷுட் மேக் யூஸ் ஆஃப் அண்ட் கெட் அ குட் மேட்ச் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. 2 பேர் வந்து சிஎஸ்கே சொல்லியிருக்கோம், 2 பேர் வந்து கேகேஆர்னு சொல்லியிருக்கோம். ஸோ என்ன ஆகுது அப்படின்னு நாளைக்கு தெரியும். ரிட்டர்ன் ஆஃப் தோனி என்னதான் இருந்தாலும் அந்த காலத்தில் சௌரவ் கங்குலி, ரிக்கி பாண்டிங்கோட எல்லாம் போய் டாஸில் நின்னாரு இந்த தோனி. அதுக்கப்புறம் வந்து சேவாக், கம்பீர், அப்புறம் வந்து இந்த ரோஹித், விராட் இவங்களோடலாம் டாஸ்க்கு நின்னாரு. அப்புறம் இந்த கில்லு இவங்களோடலாம் நின்று இருந்தார். இப்போ பட்டிதாரோட வரைக்கும் வந்துட்டாரு கேப்டன்ஸ்க்கு டாஸில் நிற்கிறதுக்கு. ஸோ அன்றும் இன்றும் என்றும் தோனி வந்து வெதர் வி லைக் இட் ஆர் நாட், பீப்புள் லைக் இட் ஆர் நாட், ஹீ இஸ் டெஸ்டைன் ஃபார் திஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். தோ அண்டர் அன்ஃபார்ச்சுனேட் சர்க்கம்ஸ்டான்சஸ். ஸோ அனதர் கேம் டு சி தோனி as கேப்டன். ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. லெட்ஸ் ஹோப் த பெஸ்ட் ஃபார் சென்னை. இதுதான் நான் சம்மப் பண்ண வேண்டியது. வில் அகெயின் டாக் டுமாரோ ஆஃப்டர் த மேட்ச். நீங்களாம் சொல்ல வேண்டியது ஃபைனல் தாட்ஸ் சொல்லிடுங்க பாய்ஸ். வி கேன் வைண்ட் அப் ஆஃப்டர் தட். தோனி கேப்டன்சில கண்டிப்பா இவங்க அவர் மோர் தென் ருத்துராஜ் 3 ஸ்பின்னர்ஸ் அவர் நல்லா வச்சு இது பண்ணுவாரு. அதான் நீ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்கோர் பண்ண பார்க்கணும், புட் ரன்ஸ் ஆன் த போர்ட், தென் டிஃபெண்ட். தோனி அது நல்லா பண்ணுவார் 3 ஸ்பின்னர்ஸ் வச்சு. ஸோ லெட்ஸ் ஹோப். அந்த கன்சர்வேட்டிவ் அவுட்டிங்க. பவர் பிளே கன்சர்வேட்டிவா விளையாடுங்க. நம்ம பழையபடி ஓல்ட் ஸ்டைல் இதுக்கு போவோம். 180 தான் நம்மளால அடிக்க முடியும், அந்த மாதிரி மைண்ட் செட்ல போகணும். 200 அடிக்கலாம் போன தடவை காமிச்சிட்டாங்க. பட் கன்சர்வேட்டிவா போறது நல்ல பிளான் தான். போன டைம் சென்னை டிஸ்கஸ் பண்றப்பே கேப்டன்ஷிப் மாத்திரமான்னு கேட்டோம். அன்பார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி அது நடந்துருச்சு. It has happened on its own accord. We'll see how this works out for us. So we'll be back with the review of this match. Signing off, your artist corner.